வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு குயிக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் வச்சு. அதுக்கு வந்து 1 கப் கார்ன்ஃப்ளவர், 2 கப் சுகர் வேணும், சர்க்கரை, 3 கப் தண்ணி, அப்புறம் கொஞ்சம் முந்திரி, பாதாம், ஏலக்காவை வந்து இந்த மாதிரி மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். சுகர் சிரப்புக்கு பார்த்திங்கன்னா 2 கப் சுகருக்கு 3 கப் தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச வட்டி சர்க்கரையை போட்டு அதை வந்து நம்ம பாகு பண்ணலாம். நல்லா சிம்மில் வச்சே கலக்கி விடுங்க. அப்புறமா கொஞ்சம் ஹை பண்ணிடுங்க. சர்க்கரைலாம் நல்லா கரையணும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கலக்கிட்டே நீங்கள் அப்படியே ஊற்றுங்க. இந்த அல்வா வந்து சீக்கிரம் டக்குன்னு செஞ்சிடலாம். குயிக் ரெசிபி இது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிட்டே இருங்க. நல்லா கலக்கணும். இதில் வந்து அடி பிடிச்சிரும். அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி இப்படி கலக்கிட்டே இருக்கணும். இப்போ கட்டியே இல்லை, அப்படியே நல்லா கரைஞ்சிருச்சு. அப்படியே வேகட்டும், சிம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு. பாருங்கள், அப்படியே வெந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகுது. வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. கம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கீ போட்டுக்கலாம். நெய் 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து 2 ஸ்பூன் போட்டால் போதும். இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நெய் தேவைன்னா நீங்கள். நானே இது ஃபஸ்ட்டு டைம் தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கே நல்லா சூப்பராக வந்துச்சு. அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா வரும் அல்வா. டக்குன்னு சாப்பிட்றலாம். நெய் நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேனில் கேஷ்யூஸ் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு பிஞ்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. நல்லா கிளாஸ் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஊற வச்சு கட் பண்ணேன். நீங்கள் ஊற வைக்காமையும் கூட கட் பண்ணி போடலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் முந்திரி நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் வந்து ஏலக்காய் தூள், நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா. அவ்வளோதான், அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த கிளாஸ் கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. இதுவே கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும். நீங்கள் பீஸ் கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து சாப்பிட்டா தான் சூடாக சாப்பிட்ணும். அதுவும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த அல்வா. உடனே ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாவே அவ்வளோதான், அல்வா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.